மாதிரி மரங்கள் மாநாடு நடந்தது வந்து எல்லாரும் பயங்கரமாக கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு கேலி கிண்டல் தான். ஏன் நம்மளுக்கு உயிர் காப்பாற்று இது மூச்சு விடுறதுக்கு காரணம் என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜனுக்கு என்ன வேணும்? மரம் வச்சு தான் மரம் வேணும். சீமான் போய் மரத்து கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. மரத்து கூட பேசுனாக்கா அவங்க பைத்தியக்காரங்க சொல்கிறவங்க பைத்தியக்காரங்க, அண்ணன் பைத்தியக்காரங்க. எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எப்படி எப்படி நீங்கள் அதை வந்து கையாளுறீங்க? அந்த நாடு பார்த்து இல்லை, அந்த இடத்துல மாடு வளர்க்குறாங்க. ஃபுல்லாக வந்து காட்டில் வந்து மாடுகளை விட்டு மேய்க்கிறாங்க. எதுக்கு நாங்கள் கீழே இருக்கிற குப்பைங்கெல்லாம் இது பண்ணிட்டு வரதுக்கு பண்ணிக்கிறாங்க. காடு அவன் வளரணும்னு பார்க்குறான். மரம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். மரம் இல்லாமல் எப்படி நம்ம வாழ முடியும்? மரம் பேசுதான்னு கேட்குறாங்க. பேசுது. சூர்யா கூட சொல்லிக்கிறாரு ஒரு மீட்டிங்கில், நடிகர் சூர்யா கூட சொல்லிக்கிறார். அப்போ அவர் சொன்னால் அப்போ அவர் பற்றிக்காரா? விஜயை வந்து வேணும்னு எதிர்க்கிறாரு, அந்த விஜய்க்கு வந்து சீமான் பயந்துட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை டிவி கேட்காரங்க வைக்கிறாங்க. அவங்க சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன கிடக்குது? அவங்க இப்போ தான் வந்துக்கிறாங்க, ஒரு ரசிகர்கள் கூட்டம். இது வந்து என்ன சொல்கிறது, அடிப்படை ஒருத்தராக வந்தார், இன்றைக்கி இவ்வளோ பேர் நாங்கள் நிற்கிறோம். அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். இதுவே நாங்கள் ஜெயிச்சது தான். சுற்றுச்சூழலுக்காக நாளும் உழைத்து இந்த மண்ணிலே வாழ்ந்த ஐயா விவேக் அவர்களின் நினைவாக செந்தமிழ் சீமான் அவர்கள் மறக்கின்றேன். அருளண்ணா, ஐயா விவேக் அவர்களுக்கு மரக்கன்று நடக்கிறது. இவர்களின் நினைவாக மரக்கன்று நடைபெறுகிறது. தமிழர்களின் அறிவியல் அடையாளம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது. புதுச்சேரி அன்னை மீரா அல்பசா அவர்களின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது. சுற்றுச்சூழலின் தாய் வங்காரி மாதாய் அவர்களுக்கு அவர்களின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது. சூழலியல் போராளி சுந்தர்லால் பக்ஷனா அவர்களுக்கு நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம் பெரிய தகப்பன் நம்மாழ்வாரின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது.